வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷேக் அண்ட் லாக் கை கொடுக்குற மாதிரி கையை லாக் பண்ணுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி லாக் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி டிஃபென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிட்டா இதுக்கு வந்து எப்படி டிஃபென்ஸ் பண்ணணும் பாருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு நான் சொல்ல ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, அவர் வந்து கையை மிதிக்கிறார் அப்படின்னு வரும்போது ஓகேவா, நம்ம இன்னொரு சைடு லாக் பண்ணுறாங்க. அது எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகேவா, இப்போ பாரு எக்ஸாம்பிள், நான் கை கொடுக்குறேன், கை நெறிங்க, இந்த பாருங்க ஆப்போனன்ட் கை நெரிக்கிறாரு, எனக்கு பெயினாக இருக்குது. ஓகேவா, இதை ரிலீஸ் பண்ணணும். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி இவர் பண்ணுறாரு. ஓகே, இப்போ பாருங்க, ஓகே இதெல்லாம் ஓகேங்களா? சரி பாருங்க, லாக் ஆகுதா? இப்போ அந்த கை சும்மா தானே இருக்குது. அந்த கை இங்கே தட்டர் டேப் பண்ண வச்சிருக்காங்க. அந்த கையில் எங்கே வேணா அடிக்கலாம், மூக்கில் அடிக்கலாம், அடி டச் பண்ணு, ஒரு பரவாயில்ல அறையில மூக்கில் அடிக்கலாம், இல்லை நேராக பாயிண்ட் பாருங்க, பாயிண்ட் இருக்குது, பட்டுன்னு பாயிண்ட்ல அடிக்கலாம். ஓகேவா, ஸோ என்னதான் பண்ணாலும் வலி பொறுக்க முடியாம என்ன பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணிட்டு அடிப்பாங்க, இப்படின்னு அடிப்பாங்க. ஓகேவா, இன்னொன்று எப்போதுமே தெரிஞ்சுங்க, இந்த பாருங்க இந்த கை நான் பிடிச்சிருக்கேன். அப்படி அவர் ஒரு கையில லாக் பண்ணாரு, நான் ரெண்டு கையுமே லாக் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சேஃப்டி பண்ணுவேன்? அதனால டெக்னிக்ஸ்ங்கிறது வந்து நம்ம ஒருத்தர் லாக் பண்றாங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணணும், நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். இல்லை அவங்கள லாக் பண்ணும்போது நம்ம கையை லாக் பண்ணிட்டு இன்னொரு கையை ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த மாதிரி கை பிடிக்கிறாங்க. இப்போ இதுக்கு ரிலீஸ் பாருங்க, பிடிக்கிறாங்க, இப்படி இந்த மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னா, இவங்க பிடிச்சிருக்காங்கல்ல, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாங்களா, நான் என் கையை ஃப்ரீயாக விட்டாலே போதும். இந்த பாருங்க எடுத்துட்டேன்னா, இப்போ அவங்க எவ்வளோ எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க நார்மலாக இந்த பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ தெளிவாக உங்களுக்கு நல்லா கிளியராக சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். பாருங்க, கை பிடிச்சாச்சு, நீங்க பிடிச்சி நல்லா வரும் நசுக்கிறார். ஓகேவா, ஓகே நசுக்கிறாங்க. இப்போ நான் பண்றது மேட்டர் இல்லை. ஓகேங்களா, இப்போ என்னோட கம்பேர் பண்ணும்போது அவரோட கையை வந்து என் கையோட சின்ன கையா இருக்கு. இப்போ நான் நசுக்கலாம் அவரை, அதனால அவர் நான் பண்ண வைக்கிறேன். அதுக்காக தெளிவான டெக்னிக்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிடிச்சதுமே அப்படியே ஸ்விமிங் வாங்க, பாத்துங்க, பிடிச்சிட்டாங்க, பிடிச்சதுமே போதும். ஓகே, அப்படி இருங்க. இப்போ பாருங்க, ஓப்பன் பண்ணிச்சு. ஓகேங்களா, இப்போ அவங்க எவ்வளோ நசுக்கலாம்னு பாருங்க, நசுக்க முடியாது, ஏன்னா இந்த நம்பர் பெயின் இருக்கும். நம்ம இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க போறது இல்லை. இப்படி பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ண செகண்ட் என்ன பண்ணிடும், இந்த கையால இந்த பாருங்க, இந்த போனால இந்த இடத்துல இந்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்றீங்க, எடுக்கிறீங்க, அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா, இப்போ பாருங்க, இப்போ நான் அவரை பிடிக்கிறேன். ஓகேங்களா, பாத்துங்க, இப்போ நீங்க பேக்ல போங்க, இப்போ ரெண்டு பேருமே ஜூம் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஓகே, இப்படி இருந்து இப்போ பாருங்க, இப்போ நான் ஒரு கையை பாருங்க நல்லா நசுக்கிறேன். ஓகேவா, நல்லா நசுக்கிறேன். ஓகே, நீ பிடிக்க என்ன கையை ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் கை கொடுக்கும் போது பிடிக்கும். இப்போ நசுக்கிறேன். ஓகேவா, இப்போ நீ ஓப்பன் பண்ணி பாருங்க, எனக்கு லூஸ் கிரிப், எனக்கே வந்து நல்லா பிடிக்க முடியும். பட் அவர் வந்து பாத்துங்க, இப்போ ரிலீஸ் பண்ணு. அதான் பண்ணக்கூடாது. இப்படி என்ன பண்ண பாத்தீங்களா, இப்படி வைக்கிறாப்ல. நான் சொன்ன கணக்கு வேற. என்ன பண்ணா வழி பண்ணு சொல்லுவா, கை மேல கொண்டு அடிக்காம இந்த பாரு, இந்த நரம்பு இருக்கு பத்தியா, இந்த நரம்புல உன்னோட இந்த எலும்பு வச்சு புஷ் பண்ணும் கீழே, அப்படி பண்ணும். அவர் நல்லாவே பெயின் இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது இப்ப இன்னொரு டெக்னிக்ஸ் இதுல பாருங்க, பிடிச்சாச்சு. இந்த முட்டி இங்க இருக்குங்களா, நான் என்ன பண்றேன், இந்த முட்டி நீங்க இப்படி வச்சுக்கலாம், நீங்க இப்படி இப்போ தள்ளுறது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஆனால் என்னோட ஃபுட் ஒரு செட் பண்ணும். நான் இங்க வச்சு பாருங்க, எனக்கு பவர் கம்மியா இருக்கும். அதுவே இந்த பாருங்க, இங்க வைக்கும் போதே சேர்த்து இந்த கால் பிடிச்சு வச்சுங்களேன், பாருங்க ஈஸியான பவர் கிடைக்கும். அப்போ என்ன பண்றோம், நம்ம நுணுக்கமா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டெக்னிக் ரிலீஸ் உங்களுக்கு தெரியும், செகண்ட் டெக்னிக் இந்த அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஃபோர்ஸை சட்டக்குன்னு போகும், அவங்களால வந்து கண்டிப்பா இந்த டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, இது போல நீங்க என்ன பண்றோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஜெயகன்.